வந்து கண்ணாடி போத்தல்கள் மற்ற இந்த டின்கள் எல்லாம் குளத்துக்குள்ள வந்து போடுறாங்க. அதுல ஆடம்பரம் ஒன்றுக்கு அதில் குடிச்சிட்டு ஆண்கள் வந்து அதுக்குள்ள போடுறாங்க. நானும் போய் பார்வையிட்டு இருக்கேன் 2 3 தடவை. நானே அவங்கள சொல்லிப்போம் இதுல வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம அதுல வந்து புலவு காணி இருக்கு. அந்த குளத்துக்குள்ளாலதான் எங்களோட விவசாயிகள் போறாங்க. 2 3 பேருக்கு அதுல போத்தல் குத்தி சேதம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அந்த கழிவு போடுறதுக்கு புதிய இடம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது நம்மளோட மக்களுக்கு. அதை செய்திருமாறு தவிசாளர்கள் கேட்குது. அடுத்தது வந்து லொக்கு கட்டாயம் வைத்திருக்கணும். அதாவது லொக்குன்ற விஷயம் வந்து இப்ப நாங்க இந்த வருடத்துல செய்யற செயற்பாடுகள், அதாவது ரோட் வேலையா இருக்கட்டும், ஒரு விளக்கா இருக்கட்டும், என்ன செயற்பாடு செய்யறதாலும் இந்த வருடத்துல யார் தவிசாளராக இருந்த, யார் தேச உறுப்பினராக இருந்தது, யார் டொனேட் பண்ணினது, யார் ஊடாக செயற்பட்டது, அது வந்து எங்கட ஊர்ல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும் கட்டாயம் லொக்கு. இதை வந்து என்னோட கோரிக்கையா கேட்கிறேன். அடுத்து வந்து எங்கட வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும்படியாக பனை வள அபிவிருத்தி, அதாவது 2005ஆம் ஆண்டுல எங்களை வந்து பனை வளம் வந்து உயிரங்குளத்துல நடைமுறைப்படுத்தி இருந்தது. அதாவது இப்ப 10,000க்கும் மேற்பட்ட பனைகள் எங்கட ஊர்ல இருக்கு. அதுக்காக பன்னல் மற்றது பன்னல் உற்பத்தி பனைப்பொருள் உற்பத்தியை மேற்கொள்ளும் முகமாக புதுக்கமம் உயிரங்குளம் வட்டப்பித்தாமடு புதுக்குடி ஆகிய கிராமங்கள்ல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் இந்த செயற்பாடுகள் செய்வதற்கு முன் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி எங்களுடைய நடைமுறைப்படுத்தப்படாமல் பட்டிருந்த இந்த பனை வரல கட்டிடத்தை மேம்படுத்தி தருமாறும் எனது கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து உயிரங்குள பிரதான வீதியிலிருந்து பாடசாலை வரையிலான மின் விளக்குகள், அதாவது 5 விளக்குகள் சேதமடைந்து காணப்படுகின்றன. அதை சீர்திருத்தி தருமாறும் மற்றும் பாடசாலை நுழைவாயில் ஒரு விளக்கு, பாடசாலை வளாகத்திற்குள் 3 விளக்குகளை உற்பத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டு